ஹாய், ஐம் மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. அம்மனுக்கு தீபாராதனை ஆறுது பாருங்கோல, கண்ணை திறந்து பாருங்கோ. தீபாராதனை ஆகும்போது நான் நிறையா வாட்டி சொல்கிறேன், ஒரு சில பேர் கண்ணை மூடிட்டு கன்னத்தில் போட்டுப்பா. அப்படி தயவு பண்ணி கண்ணை மூடாதீங்க. அவளுடைய ஜோதியான முகம் அப்படியே பழியேன்னு தெரியும். அப்போ நீங்கள் அதில் பார்த்தேன்னா இன்னும் தனி சக்தி நமக்கு கிடைக்கும். அதில் ஒரு சிறப்பே அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் தயவு பண்ணி கண்ணை மூடிக்காதீங்கோ. நன்னா தெய்வத்தை நன்னா திறந்து தீப ஜோதியில் அவளை நீங்கள் பாருங்கோ. சரியா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நன்னா விளக்கேற்றி வச்சுட்டு அவளை நன்னா வேண்டிக்கின்ற ஒரே ஒரு ஸ்லோகம் 1.5 லைன் 2 லைன் கூட இருக்காது. அதை நீங்கள் ஒரு நாளைக்கு 27 முறை காத்தால் குளிச்சுட்டு நீங்கள் சொன்னேன்னாக்க நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பான முறையில் 7 நாட்களுக்குள் நிறைவடையும். ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி அந்த இது ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. நான் மடப்புறங்கோல் போய்ட்டு வந்தேன், மண்ணை உருகி வேண்டின்றேன், எனக்கு கை மேலே படம் கிடச்சிது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒருத்தங்க. அதனால் அவ்வளோ சக்தி இருக்குது அந்த கோவிலுக்கு. நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னாக்க அவ்வளோ நல்லது. அதனால் நீங்கள் தயவு பண்ணி அந்த கோவிலுக்கு முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு வரத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. போயிட்டு வந்தேன்னாலே உடனே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்கா என்கிட்ட. அதனால் அவளை நன்னா எண்ணிக்கோங்கோ, அவளை நன்னா வேண்டிக்கோங்கோ. கண்டிப்பான முறையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத நல்லதும் கண்டிப்பான முறையில் நடக்கும். ஏன்னா இப்போது அந்த ஸ்லோகம் வந்துட்டு என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது காளியோடைய இதுதான், காயத்ரி மந்திரம் தான் அது. அதனால் அதை நீங்கள் ஒரு நாளைக்கு 27 முறை காத்தால் குளிச்சுட்டு சொன்னேன்னாக்கா கண்டிப்பான முறையில் ஒரு நல்லது நடக்கும். 7 நாட்கள் அதுக்குள்ளேயே உங்களுக்கு நடக்கும். சரியா? ஓம் காளிகேயாச வித்மகே சமசான வாசின்மை தீமகி தன்னு அகோர பிரஜோதயாத். இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதை நீங்கள் அண்ணன் வேண்டிட்டு நீங்கள் சொன்னேன்னாக்கா உடனே வித்தின் எ வீக் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு நல்லது வந்து சேரும். கோவிலுக்கு போக முடியல மாமி, நான் தள்ளி இருக்கேன் அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு ஆற்றுலையே எப்போவும் சொன்ன மாதிரி 2 லெமன் எடுத்து வைங்க, கருப்பு இல்லாமல் அலம்பிட்டு வச்சுட்டு விளக்கேற்றிட்டு எந்த காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய குலதெய்வத்துக்கு 11 ரூபா காசு எடுத்து வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கோ. நினைச்ச காரியம் எல்லாம் நிறைவடையும். ஜெய் மகாகாளி.